கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. பாத்து டேய் பாத்து மெதுவா கார்த்திக் மெதுவாடா. ஏய் டேய் கார்த்திக் டேய் 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 பாத்து பாத்து பாத்து. மெதுவா. நான் எங்க இருக்கேன்? நம்ம வீட்ல தான்டா. உன் ரூம்ல ஒரு தான். ரூம்ல தான் இருக்க. படு. என் ரூம்லயா? பேசாம படு சரி கார்த்திக். சரி சரி. ஏய் அஞ்சலி, ஏண்டி என்ன ஏமாத்துன? எதுக்கு ஏமாத்துன? என் குழந்தைய குடுறி. டேய் படுறா வா. நான் பாத்துக்கிறேன். அஞ்சலி டேய் பாத்து. குழந்தைங்க குழந்தைங்க ஏமாத்திட்டு அஞ்சலி. ஏய் என் குழந்தைய கொடுத்துட்றி, இல்லைன்னா சாவடிச்சிருவான் உன்னை. குழந்தைய குடுறி. கௌதம், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. குழந்தைய குடுறி. அவன் தூங்கட்டும். நீங்க வாங்க, நம்ம போலாம். ஏய் 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 வா. அண்ணே அண்ணே அண்ணே, தெரியாம குடிச்சிட்டேன் அண்ணே. சாரி அண்ணே, என்னை மன்னிச்சிருங்க அண்ணே. என்னால் தாங்க முடியலண்ணே. சாரி அண்ணே. சாரி அண்ணே. அஞ்சலி இலக்க ஏமாத்திட்டல அஞ்சலி, ஏமாத்திட்டல. விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன். கடவுளே, நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு மூச்சு முற்ற அளவுக்கு துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க. அந்த அஞ்சலி எங்களை இப்படி ஏமாத்திட்டாளேன்னு அந்த அதிர்ச்சியில இருந்து மீள்றதுக்குள்ள என் புள்ள இப்ப குடிச்சிட்டு வந்து நிக்கிறான். தம் பொண்டாட்டியை இழந்துட்டானேன்னு நான் வருத்தப்படணுமா, இல்ல என் புள்ள இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கானேன்னு நான் கஷ்டப்படணுமான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என் குடும்பத்தை நீதான்பா காப்பாத்தணும், ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும் முருகா. நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? ஜானு, கார்த்திக் எந்திரிச்சானா? இல்லப்பா, அவனை பாக்கிறதுக்கு ரூமுக்கு போலான் தான் இருந்தேன். ஆனா நேத்து ராத்திரி அவனை பார்க்காத கோலத்துல பாத்துட்டேனா, அதான் வேதனையா இருக்கு. அதனால நான் போகாமையே வந்துட்டேன்பா. அத்தை, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. கார்த்திக் ஒண்ணு ஆசைப்பட்டு குடிக்கல, ஏதோ வருத்தத்துல குடிச்சிட்டான். இனிமே அவன் அந்த தப்பு செய்யாம நாம பத்திரமா பாத்துக்கலாம். இது எல்லாமே அந்த அஞ்சலியால வந்தது. அவளை நம்பினவங்கள இறக்கமே இல்லாம அவ ஏமாத்திருக்கா. நிறுத்தடி. கார்த்திக் இப்படி ஆகிறதுக்கு காரணம் அஞ்சலி இல்ல, நீ. என்ன உளறீங்க? நான் என்ன பண்ணேன்? அஞ்சலி தப்பு பண்ணிருக்கா, நான் ஒத்துக்கிறேன். கார்த்திக் சின்ன பையன், விஷயம் தெரிஞ்சா டென்ஷன் ஆகதா செய்வான். அதுக்கு நீ என்ன பண்ணிருக்கணும்? விஷயத்தை கேள்விப்பட்டதும் காதும் காதும் வச்ச மாதிரி கார்த்திக்கு தெரியாம பிரச்சனையை முடிச்சிருக்கணும். படியில உருண்டு விழுந்த அதிர்ச்சியில அஞ்சலியோட கர்ப்பம் கலைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருந்தா கார்த்திக் 2 நாள் அழுதுட்டு நார்மல் ஆயிருப்பான். ஆனா நீ அஞ்சலி மேல இருக்கிற பகையில இதுதான் சான்ஸ்னு ஏதோ சர்வதேச பயங்கரவாதிய கையும் களவுமா பிடிச்ச மாதிரி
அஞ்சலிய அம்பலப்படுத்திட்டேன். அந்த ஆத்திரத்துல கார்த்திக் குடிகாரன் ஆயிட்டான். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே நல்லவ மாதிரி பேசுற. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அஞ்சலி கர்ப்பம் இல்லைன்னு 5 மாசத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். அத கார்த்திக்கு தெரியாம முடிச்சிடலாம் தான் நாங்க இவ்ளோ நாளா போராடணும். ஆனா அஞ்சலி அவ தப்ப உணராம என்னையே சிக்கல்ல மாட்ட வைக்க பார்த்தா. கடைசியில அவளே மாட்டிக்கிட்டா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏய், சும்மா அலந்து விடாதடி. கார்த்திக் கிட்ட உண்மையை சொல்லி அஞ்சலிய துரத்தி விடுறது அதானே உன் பிளானு? அப்படி செஞ்சா கார்த்திக் குடிகாரன் ஆயிடுவான். அது எல்லாமே உனக்கு ஏற்கனவே தெரியும். எல்லாம் தெரிஞ்சு தானடி பண்ணிருக்க. வேணாம். இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை பேசினாலும் உங்களுக்கு மரியாதை இல்ல. இது பாருங்க, எரியிற வீட்டுல குளிர்காயலான்னு ஆசைப்படாதீங்க. அஞ்சலி பண்ணது தப்பு இல்லையா? கர்ப்பம்னு சொல்லி அவ மொத்த குடும்பத்தையும் ஏமாத்தினதை நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? கௌதம், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். விட்டா அஞ்சலி கார்த்திக மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தையே முட்டாளாக்கி இருப்பா. அத முன்கூட்டியே தடுத்த இலக்கியா உங்களுக்கு குற்றவாளியா தெரியறாள்ல? அஞ்சலி சதி செஞ்ச மாதிரி நான் தள்ளி விட்டுதான் அவளோட கர்ப்பம் கலைஞ்சிருச்சு அப்படிங்கிற நிலைமை வந்திருந்தா அத சாக்கா வச்சு என்ன வில்லியாக்கி வீட்டை விட்டு வெளியே துரத்திருப்பீங்க. அதானே உங்க பிளானு? அப்படி நடந்திருந்தாலாவது பரவாயில்லையே. அஞ்சலி தப்பே செஞ்சிருந்தாலும் இங்க இருந்து நீ வெளியே போய் தொலைஞ்சிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். பைரவி, அப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? எது சரி, எது தப்பு, எது நியாயம்னு தெரியாத அளவுக்கா அந்த அஞ்சலியோட பாசம் உன் கண்ணை மறைச்சிருக்கு. கார்த்திக் குடிச்சிட்டு வந்ததுக்கு காரணம் நீ மட்டும்தான், வேற யாருமே இல்ல. என்ன நீ? அஞ்சலி இந்த குடும்பத்துக்கு சரியான பொண்ணு கிடையாது. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு இலக்கியா எவ்வளவு போராடினா. ஆனா நீ அந்த SSKயோட சேர்ந்து என் பிள்ளைக்கு அவளை கட்டி வச்ச. அவ என்ன தப்பு பண்ணாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ண. அந்த சப்போர்ட்னாலதான் அவ கர்ப்பமா இருக்கிற மாதிரி நாடகம் போட்டா. இப்ப அவ கர்ப்பமா இல்லைன்னு என் பிள்ளைக்கு தெரிஞ்சு ஏமாந்து போய் இப்ப தினமும் குடிச்சிட்டு வரான். அண்ணி, நான் என்ன சொல்ல வரேன்? பேசாத. நீ வாய மூடு. நீயே ஒரு பாம்பை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அத நல்லா வளர்த்து இந்த குடும்பத்தோட நிம்மதியையே கெடுத்துட்ட. அதெல்லாம் மறந்துட்டு இப்போ இலக்கியாவே இந்த வீட்டை விட்டு வெளியில போ சொல்றியா? இத பார் பைரவி, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. நீ கார்த்திக பத்தி, இந்த குடும்பத்தை பத்தி எத பத்தியும் கவலைப்படாத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. போன்னு சொல்றல, போ. என் புள்ள வர வர நமக்கு இந்த வீட்ல மரியாதை குறைஞ்சுக்கிட்டே வருது. இவ வேற எப்ப பார்த்தாலும் போன் பண்ணிக்கிட்டே இருக்கா. இன்னொரு டைம் கால் பண்ணு. என்னடி பைரவி போனை கட் பண்ணிக்கிட்டே இருக்கா? மா, நீ கால் பண்ணிக்கிட்டே இரு. இப்ப எதுக்கு நீ போன் பண்ணிக்கிட்டே இருக்க? ஏன் பைரவியம்மா இப்படி கோவப்படுறீங்க? கோவப்படாம உன் பொண்ணு பண்ணதுக்கெல்லாம் சந்தோஷப்பட சொல்றியா?
ஒண்ணும் இல்லாத அஞ்சலிய கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பங்களால சொகுசா வாழ வச்சேன். ஆனா அவ கர்ப்பமா இருக்கேன்னு பொய் சொல்லி என்னையே ஏமாத்திட்டா. இங்க பாரு, உன் பொண்ணு பண்ண தப்புக்கு எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்க. அஞ்சலி போட்ட நாடகத்துக்கு நானும் உடந்தேன்னு சொல்றாங்க. இந்த வீட்ல எனக்கு மரியாதையே இல்ல. நான் வாய் திறந்தா போதும், குழவி கூட்ட கலைச்ச மாதிரி எல்லாரும் என்ன சுத்தி வளைச்சு திட்டுறாங்க. எல்லாம் உன் பொண்ணு அஞ்சலினால. பைரவி, உங்க நிலைமை எனக்கு புரியுது. அஞ்சலி ஏதோ தெரியாம பண்ணிட்டா. அவ பண்ண தப்புக்காக எல்லா இடத்துலயும் அடி வாங்கிட்டா. அவ அப்பா அவளை ரூம்ல அடைச்சு போட்டாரு. பாவம், அவ கிடந்து தவிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க தான் அவளை எப்படியாவது காப்பாத்தணும். யாரு? நானா? இங்க பாரு, ஏதாவது அசிங்கமா சொல்லிடுவேன் பாத்துக்க. போனவே முதல்ல. மேடம் மேடம் மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அஞ்சலிக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கா? அந்த வீட்ல உங்களுக்கு அவ மட்டும் தானே சப்போர்ட்டா இருந்தா. நீங்க எது செஞ்சாலும் அவ ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தால. அத கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். எப்படியாவது அஞ்சலி இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. அவ காலத்துக்கு உங்களுக்கு உதவியா இருப்பா. கிழிப்பா. இங்க பாரு, ஒரு தடவை அவளை உதவி கூட்டிட்டு வந்துட்டு நான் நல்லா அனுபவிச்சிட்டேன். நடு வீட்ல என்ன நிக்க வச்சு நாக்கு புடுங்குற மாதிரி கேக்குறாங்க. இங்க பாரு, என் கௌரவத்தை காப்பாத்திக்கவே என்னால முடியல. இந்த லட்சணத்துல அவளை என்னால காப்பாத்த முடியாது. அந்த ரூம்லயே அவ அடப்பட்டு கிடக்கட்டும். அதான் அவளுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நான் மட்டும் வெளியில அவளை எங்கேயாவது பார்த்தேன், அப்படியே காரை ஏத்தி கொலை பண்ணிடுவேன். போனவே முதல்ல. என்னடி, நீ பைரவி அம்மாவை மலை போல நம்பி இருந்த, அவங்களும் கையை விரிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இலக்கியம் என் மேல வெறுப்ப விதைச்சிருக்கா. அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. கார்த்திக் இப்படி ஆகிறதுக்கு காரணம் அஞ்சலி இல்ல, நீ. அஞ்சலியோட கர்ப்பம் கலைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருந்தா கார்த்திக் 2 நாள் அழுதுட்டு நார்மல் ஆயிருப்பான். இலக்கியா, ஏன் டல்லா இருக்க? என்னது, பைரவி அம்மா பேசினதை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்லங்க, அவங்க பேசினதுலயும் நியாயம் இருக்குன்னு யோசிக்கிறேன். என்ன வளர்ற? ஆமா கௌதம், ஒரு வகையில கார்த்திகோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம் தான். அஞ்சலி கர்ப்பமா இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நான் எப்படியாவது அதை நிரூபிச்சிருக்கணும். ஆனா அது நடக்காம போய் இப்படி 5 மாசம் கழிச்சு அம்பலப்படுத்தினதுதான் தப்பா போச்சு. இந்த 5 மாசத்துல கார்த்திக் குழந்தை மேல நிறைய ஆசையை வளர்த்துட்டான். இப்ப அந்த ஆசையெல்லாம் நொறுங்கி போனதும் தாங்க முடியாம வெறுத்து போய் அவன் இப்ப குடிக்கிறான். பாவம். பாரு, கண்டதையும் போட்டு மனசுல எதையும் குழப்பிக்காத. ஓ மேல எந்த தப்புமே கிடையாது. தப்பு இருக்கோ இல்லையோ, ஆனா கார்த்திக் குடிக்கிற அளவுக்கு போயிட்டானே, அதை எப்படி சரி பண்றது? பாரு, அவன் ஏதோ ஆக்சிடென்டலா குடிச்சிட்டான். அது தப்புன்னு அவனே இந்நேரம் உணர்ந்திருப்பான். விடு. அம்மா, கார்த்திக் எங்க? வெளியில போனானா? இல்ல கௌதம், காலையில இருந்து ரூமுக்குள்ளே தான் படுத்திருக்கான். சாப்பிட கூட வரல. சரி விடு, எல்லாம் சரியாயிடும். நீ எதுவும் வருத்தப்படாத. இல்ல கௌதம், கார்த்திக் சரியாகிற மாதிரி எனக்கு தெரியல. சின்ன பையன், அவனால இந்த பெரிய ஏமாற்றத்தை தாங்கவே முடியல. அவன் வாழ்க்கையை நினைச்சா என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த பாரு, நீ பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நேத்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் கார்த்திக் செஞ்ச கலாட்டாவால தான் சரியா சாப்பிட கூட முடியாம வந்தோம். அதுல இருந்து நீ சரியா சாப்பிட கூட இல்ல. வா சாப்பிடலாம், வா. இல்ல கௌதம், என் கவலை எல்லாம் கார்த்திக்க பத்தியே தான் இருக்கு. ஏங்க, கார்த்திக் மனசை எப்படியாவது மாத்தணுங்க. நீங்க வேணா நம்ம ஆபீஸ்ல அவனுக்கு புதுசா ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுங்களேன். அதுல கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்க. தொழில கவனம் போச்சுன்னா அஞ்சலி பண்ணதெல்லாம் அவன் மறந்துடுவான். குழந்தைய பத்தின கவலையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். என்ன சொல்றீங்க? ஒரு விதத்துல நீ சொல்றதும் சரிதான். சரி, நாளைக்கு அதுக்கான ஏற்பாடு பண்றேன். இப்ப சாப்பிடலாமா?
அஞ்சலி, என்னை ஏமாத்திட்டல்ல. எல்லாரையும் எதிர்த்து போராடி உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த என்ன ஏமாத்துறதுக்கு எப்படி மனசு வந்தது? இதுக்கப்புறம் நான் எப்படி வெளியே நடமாடுறது? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? போறோம் பாரு அடி முட்டாள்னு எல்லாரும் கேலி பேசுவாங்க. தண்ணி அடிச்ச அந்த வேதனை கொஞ்ச நேரம் மறக்குது. ஆனா வாழ்நாள் பூரா எப்படி மறப்ப? இல்ல, முடியாது, முடியவே முடியாது. என்னால அந்த வேதனையை தாங்க முடியாது. உன்னால என் வாழ்க்கையே போச்சு. இதுக்கு மேல நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? செத்துறேன், இப்பவே செத்துறேன், இப்பவே செத்துறேன். இனிமேலாவது யாரையும் ஏமாத்த மாறு. கார்த்திக், எங்க போனா? கார்த்திக், கார்த்திக், ஐயோ, எங்க போனா? ஐயோ, கார்த்திக், 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 ஐயோ, கார்த்திக், கார்த்திக், ஐயோ, கார்த்திக். அத்தை, அத்தை, எதுக்கு இப்ப கார்த்திக் தேடுறீங்க? முதல்ல எதுக்கு இப்படி பதட்டமா இருக்கீங்க? இலக்கியா, கார்த்திக் மொட்டை மாடியில இருந்து குதிச்ச மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன். அதான் பதட்டமா இருக்கேன். அத்தை, கனவுக்கா இப்படி பயப்படுறீங்க? கார்த்திக்கு அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அவன் ரூம்ல தூங்கிட்டு இருப்பான். முதல்ல நீங்க காஃபி குடிங்க. இல்ல இல்ல, அவன் ரூம்ல இல்ல, நான் பாத்துட்டு தானே வரேன். அவன் வீட்ல இல்ல. இல்லையா? ஆஹா, எங்க போனான்னு தெரியலையே. அவனை பார்த்துதான் ஆகணும். அத்தை, எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுறீங்க? கார்த்திக் என்ன சின்ன பையனா? படிச்சவன், ஒரு கம்பெனியை மேனேஜ் பண்றவன். அவன் போய் இப்படி கோழத்தனமா ஒரு முடிவெடுப்பானா? இல்ல, எனக்கு பதட்டமா இருக்கு. ஐயோ, பயமா இருக்கு எனக்கு. அவன் எங்க போனான்னு தெரியலையே. நேத்துல இருந்து வீட்லயே தானே படுத்துட்டு இருந்தான். அந்த சலிப்புல வெளியே எங்கேயாவது ரிலாக்ஸா போயிருப்பான். இத பாருங்க, அவன் இப்ப வந்துருவான். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. இல்ல இல்ல, என் கனவு பழிச்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு இலக்கியா. கார்த்திக், கார்த்திக் எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ, அவன் போன். அத்தை, நீங்க முதல்ல உட்காருங்க. உட்காருங்க சொல்றேன். உட்காருங்க. அம்மாடி, நான் கார்த்திக்கு போன் பண்றேன். சீக்கிரமா பண்ணுங்க. பண்ணு பண்ணு. எங்க போனான்னு தெரியலையே. சொல்லிட்டாவது போனோம்ல. பயப்படாதீங்க. என்னமாச்சு? ஒண்ணும் இல்ல. என் போனை எடுக்க மாட்டேங்கிறான் அத்தை. எடுக்க மாட்டேங்கிறானா? இங்க பாருங்க, நீங்க முதல்ல பதட்டப்படாதீங்க. நான் கௌதம் கிட்ட சொல்லி கார்த்திக்க தேட சொல்றேன். இருங்க. என் மனசு பதறுதே. ஐயோ, எங்க எங்கப்பா போன நீ? விடிகாலையில பார்த்த கனவு பழிச்சிரும்னு சொல்லுவாங்களே. முருகா, என் பிள்ளைய எப்படியாவது என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. என்கிட்ட சேர்த்துரு கடவுளே. கார்த்திக், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.